கைஸ், நான் இப்போது எங்கே போனேன்னா இன்றைக்கி கீரை எக்ஸ்போ 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அரிய வகை கீரைகள்லாம், நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாத கீரை வகைகள், நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய கீரைகள், அப்புறம் நம்ம வீட்டு காடுகளில் வீட்டுக்கு பக்கத்தால் இல்லை இருந்தது முதல்ல ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர். இப்போ நகரமயங்கள் ஆனங்காட்டி இந்த கீரைகளையெல்லாம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. சிலதெல்லாம் தெரிஞ்ச கீரைகளாக இருக்குது, சிலது தெரியாத கீரைகளாக இருக்குது, சிலது எக்ஸிபிஷனில் வைக்கிறவங்களுக்கே தெரியாத கீரைகளாக இருக்குது, அவங்களுக்கே தெரியல. சிலது நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த கீரைகளையெல்லாம் இன்றைக்கி பார்த்து அதனுடைய ஐடென்டிஃபை தெரிஞ்சுக்கலான்ட்டு நாங்களும் போனோம். இதில் நாம் இருக்கங்காட்டி நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுது. நீங்கள் இந்த எக்ஸிபிஷன் பார்க்காம விட்டுட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா தெரிஞ்சுக்கணும். இது சில உழவர் சந்தையிலலாம் சில கீரைகளாக பேர் மாற்றி சொல்கிறாங்க. பட்டு அதில் வல்லாரக்கீரையை பொன்னாங்கண்ணி கீரையை லைன் கீரையை பொன்னாங்கண்ணி கீரைன்னு விற்கிறாங்க. அது கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தப்போ நான் இப்போ போனது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த கீரை கண்காட்சி நம்ம கோயம்புத்தூரில் இது நடந்திருக்கு. நல்லா ஒரு அருமையான அனுபவங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கும் கிடைச்சது. இன்னொரு தடவை இது கொஞ்சம் இந்த எக்ஸ்போ நல்லா பெருசாக இன்னும் கொஞ்சம் நல்லா நடத்தியிருக்கலாம். பட்டு இன்னும் அவேர்னஸ் மக்களுக்கு வரணுங்கிறதுக்காக அவங்க பண்ண ஒரு இது நல்ல விஷயம். நீங்கள் நிறைய பேர் இதை பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு இது நிறையா தடவை அவங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸ்போ கீரைகளில் இன்னும் நிறையா, அதாவது 30 இயர்ஸ் பிஃபோர் ஒரு 500 பக்கம் கீரைகள் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ கம்மியாயிருச்சு, 200 வகை தான் இருக்குதுங்கிறாங்க. நிறையா கீரை இனங்கள் அழிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இன்னும் பேர் தெரியாத எத்தனையோ கீரைகள் இருக்குது, கிராமப்புறங்களில் பயன்படுத்திட்டு வராங்க, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் இங்கே போனாலும் நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாது இல்லையா? அதனால் தெரிஞ்சுக்குங்க. நிறையா இது மாதிரியெல்லாம் போட்டால் போய் பாருங்கள். ஃப்ரீ தான் என்ட்ரி. இப்போ இன்னையோட முடிஞ்சிருச்சுன்ட்டாங்க எக்ஸ்போ. எனக்கு தெரியல, நான் இன்றைக்கி காலையில் தான் பக்கமாக இருந்தங்காட்டி பரவாயில்ல, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்காக, பார்க்க முடியாதவங்களுக்காக நான் இந்த பதிவை போடுறேன். ஒரு சில கீரைகளை ஆல்ரெடி பார்த்த காமனாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கீரையை நான் எடுக்கலை. தெரியாத கீரைகளை ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். மக்கள் அனைவரும் இதை பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. அதை தான் நான் சொல்கிறேன். நல்லா அவங்களோட இது நல்லா இருந்தது. அந்த ஒரு எக்ஸ்போ நடத்தின எல்லாத்துக்கும் மிக நன்றி. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, மக்களுக்கு நல்லா கொண்டு போய் சேர்க்கணும் நல்லதை அப்படிங்கிறதுக்காக. அதனால் அங்கிருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். எல்லா விவசாயிகளுக்கும், விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் ஓரளவுக்கு தெரியும் இதில் இருக்கிறதெல்லாம். தெரியாதவங்க அது ஏதோ வேறு பேரில் கூப்பிடுவாங்க, இந்த கீரையை சொல்லுவாங்க பேச்சு வட்டார வழக்கில். நம்ம பார்த்த ஒரு இது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அனுபவம் தான் எல்லாமே. அதனால் இதை தொடர்ந்து இந்த வீடியோ ஃபோட்டோவை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. உங்களுக்காக ஒரு சில புகைப்படங்களாக ஒரு கீரைகளை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பேரோட. அந்த மூலிகை மேலே இருக்கும், படம் கீழே பேரோட இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்.
நன்றி மக்களே.